வனிதா. ஹா, என்ன கொடுமை இது! என்னது கொழுப்பா பாத்தியாடி அவளுக்கு? என்ன கொடுமை இதுன்னு அனுப்பியிருக்கா. அவன் மட்டும் ஸ்டைலிஸ்டா தலைய வாரிட்டு ஒத்த பக்கமா எடுத்துட்டு போட்டுட்டு எத்தனை போஸ் கொடுத்துப்பா போட்டோக்கு. அதையெல்லாம் ஸ்டேட்டஸ்ல வச்சு எங்களை வெறுப்பேத்துவா. நம்ம ஒரு பேக மாட்டிட்டு வெறுப்பேத்துனதுக்கு என்ன கொடுமை இதான். இனிமே அவ ஸ்டேட்டஸ் வச்சிருவாள்ல, அப்ப ரிப்ளை அனுப்புற பாரு வச்சு செய்யறாள். அவ மண்டே பார்த்து குருவி குடு மண்டை, உனக்கு எதுக்கு மண்டை அப்படின்னு ரிப்ளை அனுப்புற பாரு. அப்படியே ரிப்ளை அனுப்புக்கா. என்ன அனுப்புறது? இப்ப நீ சொன்னால குருவி குடு மண்டை, உனக்கு எதுக்கு மண்டை, அதையெல்லாம் திருப்பி அனுப்பான். அவன் என்ன பண்றான்னு பாப்போம். அனுப்புறேன். குருவி கூடு மண்டை, உனக்கு எதுக்கு மண்டை, எதுக்கு ஹேர் ஸ்டைலு, ஏன் ஸ்டேட்டஸ் போடுவ? அனுப்பிட்டேன் அக்கா. அதுக்கு என்ன ரிப்ளை வருதுன்னு பாரு. என்னக்கா என்ன ரிப்ளை வந்திருக்கு? கிளாஸ் போர்டுல நேம் எழுதிருவேன். போர்டுல நேம் எழுதிருவாளாம். என்னது? கிளாஸ் போர்டுல நேம் எழுதிருவாளாம்மா. பார்த்துடுவோம். எதி மோனி சர்மி இங்க வாங்க. இந்த வரேன்ட்ட. மோனி அக்கா நீ இப்பமா வா, அவளை அப்புறம் பார்த்துக்குவோம். போவோம். என்ன மோனி உம்மன இருக்க? அப்படி சொல்லாத, இனி யாருமே மதிக்க மாட்டீங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, மோனி அக்கா நம்ம திருநெல்வேலியில இருந்து எனக்கும் மோனி அக்காக்கும் பேக் வாங்கிட்டு வந்தோம்ல, அது மோனி அக்கா வீட்டுல தான் இருந்து. அதை மாட்டி நானும் மோனி அக்காவும் போட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் ஸ்டேட்டஸ்ல போட்டோம். அதுக்கு மோனி அக்கா கிளாஸ்ல உள்ள பொண்ணு, அது வெறும் வனிதா, அந்த அக்கா என்ன பண்ணிட்டு ரிப்ளை அனுப்பிட்டு, என்ன கொடுமை இதுன்னு ரிப்ளை அனுப்பிட்டு, அது மோனி அக்காவுக்கு கோவம் வந்துச்சு. நான் சொன்னேன், மோனி அக்கா சொன்னாங்க அப்ப, இது என்ன மண்டை, பெரிய குழு மண்டை, அவங்க ஸ்டேட்டஸ் போட்டது பார்த்து மோனி அக்கா சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், நீ இதே டைப் பண்ணி போடக்கா அப்படின்னு நான் சொன்னேன். அக்காவும் அதை டைப் பண்ணி அனுப்பி விட்டாங்க. அதுக்கு அந்த அக்கா தான் கிளாஸ்ல லீடராமா, அதனால கிளாஸ்ல போர்டுல நேம் எழுதிடுவேன் அப்படின்னு சொல்லி ரிப்ளை அனுப்புறாங்க. அதுக்கு மோனி அக்கா என்னை யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு இப்படி அழுவாங்க.